திரு நாகராஜ், மொத்தம் 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். அதுல விக்கிரவாண்டி தமிழ்நாட்டில் முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில் நேரடியா கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்குமான ஒரு போட்டி இருக்கு. அதுல விக்கிரவாண்டி தொகுதியும் ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் என்டிஏவுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது? அனைவருக்கும் வணக்கம். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கான இடைத்தேர்தல் என்றுதான் சொல்லணும். ஏன்னா பதிவாகி இருக்கின்ற வாக்கு சதவீதம் கடந்த 2021 என்ன வாக்கு பதிவு சதவீதம் பதிவாகி இருந்ததோ 82.53 2021 இப்போ இடைத்தேர்தலில் 82.48 சதவீதம் வாக்குகள் பதிவாகி ஏறக்குறைய வாக்கு சதவீதத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஸோ பாமக தனக்கென்று அந்த இடத்தை 40,000க்கு மேற்பட்ட ஓட்டுகளை அது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய வாக்கு அடிப்படையிலான அந்த ஓட்டுகள் கடந்த தேர்தலில் ஒரு 7,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ அங்கு அதிமுக நிலையாக ஒரு நல்ல வாக்கு வங்கியை இங்கே வைத்திருக்கிறது. நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏறக்குறைய 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சிருக்கிறது 2016. இப்படி தொடர்ச்சியா வெற்றிகள் பெற்றிருக்கிற 2019 அதிமுக அன்றைக்கு 1,13,776 வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுக 62,842 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருப்பது என்பது பல்வேறு காரணங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று, நாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இன்னொன்று, இந்த இடைத்தேர்தல் எல்லா வகையான ஜனநாயக படுகொலை நடக்கும், ஈரோட்டை போல நடந்தது அங்கேயே நடக்கும் அப்படின்னாங்க. அதுதான் நடந்திருக்கு. நீங்க அதில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல. ஒரு 50 வாக்காளர்கள் உள்ள ஒரு வீதியில ஒரு 70 பேருக்கு மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் இணைந்து அந்த வாக்குகளை பெற எடுத்த முயற்சி என்பது தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டது. ஸோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகள் உட்பட, எம்எல்ஏக்கள் உட்பட, மந்திரிகள் உட்பட, தொண்டர்கள் உட்பட திமுக ஒரு பெரும் படையை அங்கே திரட்டி நிறுத்தி இருந்து அந்த தேர்தலை சந்தித்திருக்கிறது. அந்த வகையில் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறது. இல்ல, இப்ப நீங்க தொடக்கத்திலே இது திமுகவுக்கான இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்றதும், இப்போ அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைப்பதும் முடிவுகளை ஏற்றுக்கொள்வது மாதிரியான மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கறத காட்டுதா? இல்ல, நீங்க முடிவுகள் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். எதுவா இருந்தாலும் மனநிலை வர்றதுங்கிறத விட ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். பட் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை வாக்காளர்கள் கோவையில் எங்களுக்கு 4.5 லட்சம் வாக்குகள் ஒரு பைசா கூட பணம் பெறாமல் எங்களுடைய தன்மானத்தோடு வாக்களித்தார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ற நிலை விக்கிரவாண்டியிலும் இருந்திருந்தால் அந்த மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதற்கான சாத்தியக்கூறு அதிகம். பாமக கணிசமான ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது. அந்த நிலையில நிச்சயமாக அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிமுக பாமகவோட கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்திலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது இல்லை. அதனால அந்த எதிர்மறையான அந்த போட்டி என்பது நிச்சயமாக அதிமுகவுடைய ஓட்டுகள் திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது. இதுதான் அந்த பாஜகவினுடைய அந்த எதிர்பார்ப்பு. பாமகவும் கூட அந்த கோரிக்கையை முன்வச்சிருந்தது. அந்த வாக்குகள் யாருக்கு போயிருக்கும் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாகராஜ், தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தபால் வாக்குகள் பிரிக்கப்பட்டு தற்போது 2 மேஜைகளில் ஒரே சுற்றாக தபால் வாக்குகள் என்பது எண்ணப்படுகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பனையபுரம் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் முதலாவதாக தற்போது 798 தபால் வாக்குகள் பிரிக்கப்பட்டு தற்போது அதனை எண்ணக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. டாக்டர் கார்த்திகேயன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழர் ஒரு சவாலாக பார்க்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. ஏற்கனவே தருமபுரி மக்களவை தொகுதியில் சௌமியா அன்புமணி எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அபிநயா இங்க மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். எப்படி இருந்தது களம்? எப்பொழுதும் போல நீங்க ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு அதிகார வர்க்கத்தை செலுத்திக் கொண்டு ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடக்குமோ அதே போலதான் நடந்துச்சு.
நாங்கள் அங்கே நேரில் போய் பார்க்கும்பொழுது, மக்களை சந்தித்து பேசும்பொழுது, மக்கள் எல்லோரும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழ்மை, அறியாமையை வந்துட்டு எவ்வளோ தூரம் பயன்படுத்தி இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இதில் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இங்கே செயல்படலை, இங்கே வந்துட்டு அவங்க தவற விட்டுட்டாங்க, வாய்ப்பு விட்டுட்டாங்கங்கிறதெல்லாம். ஆனால் ஒரு பிரதான எதிர்க்கட்சி இல்லாத போதும் கூட தன்னுடைய ஆட்சியினுடைய நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லி வாக்கு கேட்க முடியாத நிலைமையில தான் வந்துட்டு ஆளுங்கட்சி இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருந்தது, பட்டுவாடப்பட்டிருந்தது, அதே போல் வந்துட்டு வேட்டி சேலை கொடுக்கப்பட்டிருந்தது, பரிசு பொருட்கள் இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. அதையும் தாண்டி அதிகாரத்தை பயன்படுத்தி தகவலையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். தபால் வாக்குகள்ல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது, அதனுடைய முன்னிலை விவரங்களையும் பார்க்கிறோம். அதான் இது வந்துட்டு அதிமுகங்கிற ஒரு எதிர்க்கட்சி இல்லாத போது கூட தன்னுடைய நலத்திட்டங்களை மட்டும் சொல்லி ஒரு நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்கவே முடியாதுங்கிற நிலைமையில தான் ஆளுங்கட்சி இருக்குதுங்கிறத வெளிப்படையாக நமக்கு காமிச்சிச்சு. அதிகார துஷ்பிரயோகம் அவ்வளோ தூரம் இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாங்க, நாங்கள் ஒரு 2-3 பேராக சேர்ந்து ஊருக்குள்ளே போகிறோம், அங்கே போயிட்டு மக்களை சந்திக்கிறோம் நேரானா கூட உடனடியாக 2-3 காவல்துறையினர் வருவாங்க. பின்னாடியே வந்துட்டு நீங்கள் ஏன் தனியாக வர்றீங்க, நீங்கள் இங்கே அனுமதி இல்லாமல் வாக்கு சேகரிக்கக்கூடாது, நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறது போல் எங்களை வந்துட்டு ஒடுக்கிற விதமாகவும், அதே போல் வந்துட்டு மற்ற கட்சியினர் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு, பந்தலை போட்டு உட்கார வச்சு, ஒவ்வொரு முறை வரும்போதும் 200 ரூபா, 300 ரூபா, 500 ஒவ்வொரு தலைக்கும் கொடுத்து அவங்க அனுப்பும்போது கூட அதை கண்டுக்காத முறையிலையும் இது வந்துட்டு ஒரு நியாயமான தேர்தலா இல்லையாங்கிறத மக்கள் பார்வைக்கு நம்ம விட்டுறலாம். தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் அதை பொறுத்து அமையதான் செய்யும். இது வந்துட்டு என்ன சொல்றது, வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். ஒரு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு தவறுகள் நடக்கும்போது அது எந்த பக்கமா சாயும் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். இதையெல்லாம் தாண்டி இப்ப அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய ஒரு நாம் தமிழர் கட்சியும் அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கோம். நாங்க வந்துட்டு ஒரு ஆதரவை கோரி இருக்கிறோம். நேர்மையாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாங்க நிற்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுங்க, நீங்க பங்கு பெறாத ஒரு தேர்தலாக இது இருக்கிறது, அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குகளை வந்துட்டு நேரடியாக ஒரு எதிர்கட்சிக்கோ அல்லது உங்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக, உங்களிலிருந்து பிரிந்து உங்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கோ செலுத்தாமல் ஒரு புதிய சக்தியாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கு கொடுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க முன் வச்சிருந்தோம். எவ்வளவு தூரம் வாக்குகளாக மாறி இருக்குங்கிறது நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் முடிவுகள்ல. முதலாக தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தற்போது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை வகிக்கிறார். 798 தபால் வாக்குகள் தற்போது பிரிக்கப்பட்டு 2 மேஜைகளில் ஒரே சுற்றாக எண்ணப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது முன்னிலையில் இருக்கிறார். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டாக்டர் சையத் ஹபீஸ். வரவேற்கிறேன். இடைத்தேர்தல் களம் நிறைய பேசினாங்க திரு நாகராஜ், டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடைய பார்வைகளை முன் வச்சிருக்கிறாங்க. உங்களோட அப்சர்வேஷன்? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிவுகளை ஆரம்பத்தில் முதல் கொண்டே ஒத்துக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. சரி, இடைத்தேர்தலில் நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினோம், அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் ஏன் நாங்கள் 40 தொகுதியிலேயே ஜெயித்தோம், அப்பவும் தேர்தல் கமிஷன்னு ஒன்று இருந்துச்சு, அப்பயும் நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்க. பாஜக 18% நின்னதுக்கான காரணம் என்ன, நாம் தமிழ் 8% கடந்து வாங்க முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னு நாகராஜ் என்ன சொன்னார். ஒரு தெருவிலையும் 70 தொண்டர்கள் போய் நிற்கிறாங்க, 60 தொண்டர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு.